வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு பச்சை பட்டாணியை வச்சு குருமா பண்ண போகிறோம். இந்த குருமா பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ். அது தவிர இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 150 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு இருக்குது. இதை குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால ஊற வைக்கலை. நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். நீங்கள் ஊற வச்ச காஞ்ச பட்டாணி சேர்த்திங்கன்னா 2லேருந்து 3 விசில் வேக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் நல்ல நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. பட்டாணி பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு விசிலுக்கு மேலே வேக வைக்காதீங்க, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால. நான் இன்னைக்கு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஓப்பன் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த வெங்காயத்தை லைட்டாக 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 5 பச்சை மிளகாவை கீறி சேர்க்குறேன். இந்த கிரேவிக்கு பச்சை மிளகா தான் காரத்துக்கு சேர்க்குறோம், அதனால் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போகட்டும். இந்த பச்சை மிளகாய் காரமும் நல்லா எண்ணெயிலேயே இறங்கி வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயத்தோட கலரும் ஓரளவு மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். சேர்த்த மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இதில் இப்போ கரம் மசாலா தூள் சேர்க்கலை, கடைசியில் தான் சேர்க்க போகிறேன். கடைசியில் சேர்த்தோம்னா கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் சோம்பு விழுத சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் கிரேவி கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. கிரேவியுமே கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.